ரெண்டு காலையும் மெதுவாக மடக்கிக்காங்க. மடக்கிட்டு கையை வச்சு காலோடு சேர்த்து கொறுத்து பிடிச்சிக்காங்க. பிடிச்சிட்டு காலை வந்து வேகமாக அசைங்க. இப்படி அசைக்கிறதுனால உங்களுக்கு முட்டி பகுதியில் இருக்கக்கூடிய இறுக்கம் போகும், இடுப்பில் இருக்கக்கூடிய இறுக்கம் போகும், முதுகு எலும்பில் இருக்கக்கூடிய இறுக்கம் போகும். இப்போ அடுத்தது ரெண்டு கையையும் ரெண்டு முட்டி காலுக்கு மேலே வச்சுட்டு ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் வரும்போது ரெண்டு காலையும் கீழே அழுத்திட்டு ஆசன வாயை உள்ளே சுருக்கிடணும். அப்படி ஒரு 5 எண்ணிக்கைகள் இருந்துட்டு மறுபடியும் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் ஆசன வாயை உள்ளே சுருக்கணும், அப்புறம் விட்டுடணும். அப்புறம் ரைட் லெஃப்ட் ஸ்ட்ரைட் ஆசன வாயை 5 கவுண்ட் உள்ளே சுருக்கி வச்சுட்டு விட்டுடணும். இப்படி ஒரு 10 முறை பண்ணலாம். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு மூலம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே மாதிரி உங்களுக்கு யூரின் ட்ராக்கில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இப்போ அடுத்தது இந்த கையை எடுத்து அப்படியே கொறுத்து பிடிச்சிட்டு நல்ல மூச்சை இழுத்துட்டு மூச்சை வெளியில் விட்டு முன்னோக்கி வளைங்க. வளைஞ்சி முடிஞ்ச வரைக்கும், முடிஞ்சால் நெத்தியை கீழே வைக்கலாம், இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் வளைஞ்சி அப்படியே ஒரு 10 வினாடி காற்று இருந்துட்டு மெதுவாக மேலே வரலாம். மூச்சை இழுத்துட்டே மேலே வந்து மூச்சை உள்ளே வச்சுட்டே அப்படியே ஒரு 10 வினாடி இருக்கலாம். அப்புறம் மறுபடியும் மூச்சை வெளியில் விட்டுட்டு முன்னோக்கி வளையலாம். வளைஞ்சி மூச்சை இழுக்காமல் ஒரு 10 வினாடி இருக்கலாம். இதே நேரத்தில் நம்ம ஆசன வாயை உள்ளே சுருக்கிடணும். இப்போ மூச்சை வெளியில் விட்டுட்டு இருக்கும்போதும் ஆசன வாயை உள்ளே சுருக்கணும். மூச்சை உள்ளே இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம இப்போது இருக்கிறோம் இல்லையா, இப்போவும் ஆசன வாயை உள்ளே சுருக்கி வச்சிடணும். இந்த ஆசனத்தை ஒரு 5 சுற்றுகள் தினமும் காலை மாலை, இதுதான் 10 கோணாசனம். காலை மாலை பண்ணிட்டு வந்தோன்னா செக்ஸுவல் பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு, குழந்தையின்மை இதெல்லாமே சரியாகும். படுக்கையில் யூரின் போகிறாங்க இல்லையா, அந்த பிரச்சனை வந்து மிக எளிமையாக சரியாயிடும். அதே மாதிரி இரத்த மூலத்தை கட்டுப்படுத்தும். இன்னும் பல்வேறு நன்மைகள் இருக்குது இந்த பயிற்சியை பண்ணுறதுனால. ஒருவேளை நமக்கு அந்த பயிற்சி அப்படி இருந்து பண்ண முடியல அப்படின்னா கால்களை இப்படி அகலமாக வச்சுக்கிட்டு ஆசன வாயை சுருக்கணும், 5 கவுண்டுகள் இருக்கணும், விட்டுடணும். மறுபடியும் ஆசன வாயை சுருக்கணும், 5 கவுண்டுகள் அப்படியே வச்சிடணும், விட்டுடணும். நம்ம பிறப்புறுப்பு, ஆசனவாய் இது எல்லாமே ஒரே இது தான். இதை அப்படி சேர்த்து சுருக்கிட்டிங்கன்னா அப்படி ஒரு 5 கவுண்ட் இருந்துட்டு விட்டுடணும். கூடவே நல்ல உணவு, நல்ல வாழ்க்கை முறையை நாம் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு மிக எளிமையாக சரியாயிடும். நல்லது நண்பர்களே, இதை பண்ணி எல்லோரும் என்றும் இன்பமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க வளமுடன் நலம் பெருகட்டும். நன்றி.